நிறைந்த வாழ்த்துக்களோடு இனிய உற்சாக வணக்கம். காலை மட்டுமல்ல, மதியம் மாலை இரவு எல்லாமே உற்சாகமாக தொடரட்டும் எல்லோருக்கும் என்று வாழ்த்திக் கொண்டு இந்த வளமையின் செவ்வாய் நிகழ்ச்சிகளை அழகாய் கொண்டு செல்லலாம், உற்சாகமாக எடுத்து செல்வோம். நாம் பேசுவது எமக்கு மட்டுமல்ல, கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உந்தலை தூண்டலை தரட்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இன்றைய நாளை ஆரம்பம் செய்வோம். முதலில் சிந்தனை நேரம் அஞ்சல் ஓட்டமாக இடம்பெறுகிறது. எல்லோரும் அடுத்தடுத்து வருபவர்களை அழைத்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு டேவிட் அண்ணாவை முதல்வராக ஏற்றுக்கொள்வோம். உற்சாக வணக்கம். உற்சாகமான காலை வணக்கம். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்களை கேட்டருளும் என்கின்றது திருப்பாடல் 102. பிதாசுடன் தூயாவியின் பேராலே ஆமென். இறை புகழ்ச்சி உமக்கே. அன்பு பாமுக உறவுகளுக்கு எனது காலை வணக்கம். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து தவக்கால சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். தொடரன் 2045 தவக்காலம் 5ஆம் வாரம் என்று செவ்வாய்க்கு நம்மமாகும். இன்று திருவை ஸ்வீடன் நாட்டு கத்தரின் அவர்களை நினைவு கூறுகின்றது. புனித கத்தரின் அவர்களை நினைவு கூறுகின்றது. சிந்தனைக்கு இத்தவக்காலம் மீட்பின் காலம், ஒப்புரவின் காலம், பாவ மன்னிப்பின் காலம், மனமாற்றத்தின் காலம், பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ பரலோக தந்தை அழைக்கும் காலம். இந்த காலத்தை உணர்ந்து தெளிந்து ஏற்று இறைவன் வழியில் வாழ்வோம். உன்னத உன்னத தந்தையை காண்போம். கொள்ளை, கொலை, கொடுமை, போர், திகில் அனைவரின் அடிவைத்தையும் கலக்குகின்றது. எல்லோர் முகமும் வெளியே போய்கின்றது என்கின்றார் இறைவாக்கினர் நாகும் அவர்கள். ஆகவே இன்றைய நாளிலே தவக்காலத்தின் சிந்தனை வார்த்தைகளாக சங்கீதம் 50வது 51வது அதிகாரத்தில் இருந்து 4, 8, 9 வசனங்கள். நான் என் அக்கிரமங்களை அறிந்திருக்கின்றேன், என் பாவம் என் நேரமும் என் கண்முன்னே நிற்கின்றது. நீர் என்னை கழுவுவீர், என் உரை பனியிலும் அதிகம் வெண்மையாவேன். என் செவிகளுக்கு இன்பத்தையும் சந்தோஷத்தையும் தந்தருளுவீர். தளர்ந்து போன என் எலும்புகள் திடன் கொண்டு எழுந்து அக்களிக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. தவக்காலத்தின் பாடலாக இயேசுவே எங்கள் பாவ பிழைகளை மன்னித்திட வேண்டுகின்றோம். இயேசுவே நரக நெருப்பில் நின்று அம்மை ரட்சித்திட வேண்டுகின்றோம். இயேசுவே சகல ஆன்மா மோட்சம் சேர வழி நடத்த வேண்டுகின்றோம். இயேசுவே உமது இரக்கம் வேண்டியோர்க்கு விசேஷ உதவி வேண்டுகின்றோம். வாழ்த்தொலியாக ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். விதை கடவுளின் வார்த்தை, விதைப்பவரோ கிறிஸ்து. இவரை கண்டுகொள்ளுகின்ற அனைவரும் என்றென்றும் நிலைத்திருப்பர். மாரநாத்தா. இன்றைய தவக்காலத்தின் நற்செய்தியாக புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 21 30 வரை. அக்காலத்தில் இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, நான் செல்லுகின்றேன், நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனால் உங்கள் பாவத்தில் மடிவீர்கள். நான் செல்லும் இடத்திற்கு உங்களால் வர முடியாது என்றார். யூதர்களோ, நான் செல்லும் இடத்திற்கு உங்களால் வர முடியாது என்று சொல்லுகின்றானே, இவன் என்ன தற்கொலை செய்து கொள்ள போகின்றானோ என்றனர். அவரோ, நீங்கள் மண்ணை சார்ந்தவர்கள், நானோ விண்ணை சார்ந்தவன். நீங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள்,
நானோ இவ்வுலகைச் சார்ந்தவன் அல்லேன். ஆகையால் தான் உங்கள் பாவங்களிலே மடிவீர்கள் என்று நான் கூறினேன். நானே இருக்கின்றேன் என்று நீங்கள் விசுவசிக்காவிடில் உங்கள் பாவங்களிலே மடிவீர்கள் என்றார். அவர்களோ, நீர் யாராக இருக்கின்றீர் என இயேசு மறுமொழியாக, நான் யார் என்று உங்களுக்கு தொடக்கம் முதல் சொல்லி வந்தேனே, அவர்தான் நான். உங்களை பற்றி பேசவும் தீர்ப்பிடவும் பல காரியங்கள் உள்ளன. ஆனால் என்னை அனுப்பியவர் உண்மையானவர். நான் அவரிடமிருந்து கேட்டவற்றையே உலகிற்கு எடுத்துச் சொல்லுகின்றேன் என்றார். இப்படி சொன்னதில் அவர் தம் தந்தையை குறிப்பிட்டார் என்று அவர்கள் உணரவில்லை. மேலும் இயேசு அவர்களை நோக்கி, மனுமகனை நீங்கள் உயர்த்திய பின்பு நானே இருக்கின்றேன், நானாக எதையும் செய்வதில்லை, என் தந்தை எனக்கு கற்பித்ததையே நான் எடுத்துச் சொல்லுகின்றேன் என்று அறிந்து கொள்வீர்கள். என்னை அனுப்பினவர் என்னோடு இருக்கின்றார். அவர் என்னை தனியே விட்டுவிடவில்லை. அவருக்கு உகந்தையே எதையே எப்பொழுதும் செய்கின்றேன் என்றார். அவர் இவற்றை சொன்னபோது பலர் அவரில் விசுவாசம் கொண்டனர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்க்கை தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய தவக்காலத்தின் சிந்தனையாக, மனுமகனை நீங்கள் உயர்த்திய பின்பு நானே இருக்கின்றேன், நானாக எதையும் செய்வதில்லை, என் தந்தை கற்பித்ததையே நான் உங்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்றேன் என்றார். ஆகவே வார்த்தை என்றது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தை பிரயோகத்தினால்தான் ஜப்பானிலே அந்த வார்த்தையின் மொழிபெயர்ப்பு தவறியதினாலே, தவறாக எடுத்துச் சொல்லப்பட்டதினாலே கிரோசிமா, நாகசாகி என்ற நகரங்கள் அழிந்து சாம்பலாகி போனன. ஆகவே இந்த வார்த்தை என்றது மிக மிக முக்கியம். சில பேருக்கு வார்த்தைகள் எவ்விதம் பிரயோகிக்கின்றது, எந்த இடத்திலே பிரயோகிக்கின்றது என்பது தெரியாமல் தவிக்கின்றார்கள். வீட்டிலிருந்து வராத வார்த்தை அந்த பழக்க வழக்கம், வெளியிலே சமூகத்தோடு தொடர்பு கொண்டு பேசுகின்ற போது வராத அந்த பழக்க வழக்கம், குடும்பத்திலே இருக்கும் போது வராத பழக்க வழக்கம், வெளிநாடுகளுக்கு வந்தும் கூட பிறரை அனுசரித்து பேசுகின்ற, பழித்து தீர்க்கின்ற அந்த பழக்க வழக்கம் இன்றும் மாறாமல் இருப்பது மிகுந்த வேதனைக்குரியதாகும். உதாரணத்துக்கு, அதாவது யாழ்ப்பாணத்தில் இருந்தவர்களுக்கு சொன்னால் அந்த வார்த்தையின் கொடுமை எப்படி இருந்ததை சற்று பொறுமையாக கேட்கும்படியாக கேட்கின்றேன். ஒரு டீச்சர், படித்தவர், மலேசியா சிங்கப்பூரை பின்னணியாக கொண்டவர். அவர் பிறந்ததும் சிங்கப்பூரில் தான். வட்டுக்கோட்டையில் வசித்துக் கொண்டு வந்தவருக்கு ஒரு சர்வ கலாசாலையிலே படிப்பித்துக் கொண்டிருந்தவர், விரிவுரையாளராக இருந்தவர். அவருக்கு திருமணம் பேசப்பட்டது. அந்த திருமணத்தின் போது அந்த மணமகன் சிறிது கருப்பாக இருந்து விட்டார். இவவோ கொஞ்சம் வடிவாக அழகாக இருந்தார். ஆனால் அந்த நேரத்திலே அவர் சொன்ன வார்த்தையானது, இவனை கட்டுவதிலும் பார்க்க நான் நாயை கட்டி நாயோடு வாழ்வேன் என்று சொல்லி சொன்னார். அந்த வார்த்தையின் எதிரொலி அந்த மணமகனின் காதில் பட்டு அவர்கள் ஒரு மந்திரவாதியை அணுகி அவளுக்கு அந்த சூனியமோ அந்த ஒன்று செய்து அவவை நாயோடு வாழ விட்டு விட்டார்கள். யாழ்ப்பாணத்தின் தெருக்களிலே, அந்த பஸ் ஸ்டாண்டிலே, சுபாஷ் கபைக்கு பக்கத்திலே, மின்சார நிலைய வீதியிலே, பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகின்ற அந்த பாதையிலே எப்போதும் அந்த நாய்க்குட்டிகளோடு அவ இருந்த தலை மொட்டையடித்து, எங்களுடைய காலத்திலே அவ எப்போதுமே அந்த தெருக்களிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். அழுக்கு படிந்த சேலை, நாய்க்குட்டிகள், 7-8 நாய்க்குட்டிகள் அவை சுட்டவரை இருக்கும். ஆகவே அந்த விரிவியாளரின் வாழ்க்கை என்பது மிகவும் கொடுமையாக இருந்தது. ஆகவே வார்த்தை என்பது நாம் தெரிந்து, புரிந்து, அறிந்து, தெளிந்து சொல்ல வேண்டிய வார்த்தைகளாக இருக்கின்றன. ஆகவேதான் இன்று இங்கே இந்த நற்செய்தியிலே கிறிஸ்துவை அவன், இவன், அப்படி இப்படி என்றெல்லாம் இந்த யூதர்கள் பேசுகின்றார்கள். ஆகவே இந்த வார்த்தையை நம் வாழும் காலத்திலேயே நாம் பேச தெரிந்து கொள்ள வேண்டும், பழக தெரிந்து கொள்ள வேண்டும். பாலைவனத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல் மானுட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். இயேசு நிக்கோதேமுக்கு சொன்ன வார்த்தைகள் இவை. பாம்பு உயர்த்தப்பட பாலைவன நிகழ்வு இன்று முதல் வாசகமாக தரப்பட்டுள்ளது. இது இயேசுவின் சிலுவை சாவுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கின்றது. பழைய ஏற்பாட்டு இஸ்ராயலரின் இயல்பை புரிந்து கொள்ளும் திறனற்ற இயல்பு இயேசுவின் காலத்தில் தொடர்வதை நற்செய்தி வாசகம் காட்டுகின்றது. தன் தந்தையின் சாயலையும் விருப்பத்தையும் தம் வாழ்வில் வெளிப்படுத்தி
தவறிப்போகும் மனிதர்களையும் நம்பிக்கையற்று முரண்டு பிடிக்கும் பரிசெயர்களையும் கடவுள் பக்கம் திருப்பி வாழ்வின் பாதைக்கு வர அழைக்கின்றார் இயேசு. அதன் உச்சம்தான் அவரது சிலுவை சாவு. கடவுள் நம்மோடு உடன் இருப்பதை உணர்ந்து அவருக்கு ஏற்ற வாழ்வு வாழ இந்த தவக்காலத்திலே நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இந்த யூதர்களின் வார்த்தை எவ்வளவு கொடியதோ அதே போன்று அந்த விரிவிலையாளரான அந்த ஆசிரியைக்கும் கடைசி நேரத்திலே அவருக்கு கொடுக்கப்பட்டது நாய்க்குட்டி விசரி என்றுதான் அவரை யாழ்ப்பாணத்திலே அழைத்தார்கள். ஆகவே அன்பான உறவுகளே, எங்களுடைய வார்த்தையில் நாங்கள் நிதானமாக இருக்க வேண்டும். நாங்கள் சொல்லும் வார்த்தையே, அந்த வார்த்தையை நாம் அறிக்கை இடுவதால் அந்த வார்த்தையே நமக்கு பரிசாக இறைவனால் தரப்படுகின்றது. ஆகவே இந்த தவக்காலத்திலே நாம் சிந்திக்க வேண்டியது எங்கள் பாவங்களை ஒருத்து வாழ்ந்து இறைவனுக்குரிய மக்களாக, அதாவது அடுத்த வாரம் நாம் இந்த இதிலே, அதாவது 6வது வெள்ளியாக இந்த வாரம் இருக்கின்றது. 7வது வெள்ளியிலே நாம் எங்களுடைய அந்த தவக்காலத்தை முடிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆகவே இறைவன் வழி விட்ட வழி என்று நினைத்துக் கொண்டு பாவத்தை விட்டு பரிசுத்தமாக வாழ இறைவன் அழைக்கின்றார். அந்த வழியை நாம் தேர்ந்து கொள்வோம். இத்தவக்கால சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடப்பெறும் இன்றைய நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடப்பெறுகின்றேன். அன்பு தம்பி திரு நடாமுகன் அவர்களே மற்றும் அன்பு உறவுகளே, நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி மூத்தோர் மாண்பு போற்றும் மாதத்தில் தொடர்ச்சியாக சகோதரி ஜியா நடேசன் அவர்கள் தன்னுடைய நச்சிந்தனையை தருவார்கள். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் இணைந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசிரியும் குறிக்கொண்டு அஞ்சியம் வந்து ஜியா நடேசன். இன்று தவக்காலத்தின் 5ஆம் வாரத்தின் 2ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாள் 35வது நாளாகும். சிலுவை பாதையிலே சிலுவை எங்களுக்கு இந்த தவக்காலத்தில் மிக முக்கியமாக அமைந்துள்ளது. எனவே இஸ்ராயல் மக்களுள் பாலினத்தில் உருவெடுக்கின்றது. இஸ்ராயல் மக்கள் பாலினத்தில் கொள்ளிவாய் பாம்புகளால் கடிவுண்டவர்கள். நலமடைய மோசே வெண்கல பாம்பை கம்பத்தில் ஏற்றினார். அதை உற்று நோக்கி அனைவரும் உயிர் பெற்றார்கள். அதே போன்றுதான் இயேசுவின் சிலுவை சாவு மனித இனம் முழுவதற்கும் அருள் வாழ்வை பெற்று தருகின்றது. அத்தோடு சிலுவையில் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே தொங்குகின்றது. இயேசு கடவுளை மனிதரை இணைக்கும் பாலமாக இருக்கின்றார். படைப்பின் தொடக்கத்தில் இந்த உறவு பாலமாக இருந்த நிலையில் ஏற்பட்ட விசலை இயேசு போக்கினார். இயேசு நமது உயிர் சிலுவையில் அர்ப்பணித்ததன் மூலம் கடவுளையும் மனிதரையும் இணைக்கின்ற உறவு பாலமாக திகழ்கின்றார். பலியும் பலிப்பொருளுமாகி இயேசு பலியாக போகும் கழுமரத்தை தாமே சுமந்து சென்று தம் உயிரை கொடுத்ததன் மூலமாக கடவுளையும் மனிதரையும் இணைக்கின்றார். அத்தோடு சிலுவையில் இயேசு மனிதரையும் தன்னையும் இணைக்கின்றார். இயேசு அறையப்பட்ட சிலுவையில் இரு பக்கமும் இரு மனிதர் அறையப்பட்டிருந்தனர். இதன் மூலம் மனிதருடன் இணைக்கும் உறவின் பாலமாக இருந்து தம்மை மனிதருடன் ஒன்று சேரச் செய்திருந்தார். இயேசுவின் இறப்பால் மனிதருடன் இணைக்கப்படுகின்றனர். ஏனெனில் சிலுவையின் மகத்துவமே இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் இணைவதில் தான் அடங்கியுள்ளது. அதுதான் சிலுவையின் சிறப்பு. இந்த இரண்டையும் பிரிக்க முடியாது. ஒன்றில்லாமல் மற்றதில்லை. ஏனென்றால் சிலுவைக்கு எப்படி குறுக்கு சட்டம் நெடுஞ்சட்டமும் அவசியமோ அதுபோன்றால் நமது கிறிஸ்தவ வாழ்வும். சிலுவை பாத பயணம் நமது தேவைகளுக்காக நாம் மேற்கொள்ளும் திருப்பயணம் அல்ல. மாறாக இயேசுவின் மனநிலை, மதிப்பீடுகள், நெஞ்சுரம் நமது அன்றாட கிறிஸ்தவ வாழ்வுக்கு தேவை என்பதற்காகத்தான். இயேசுவின் பாதையில் நடப்போம். புதிய மனிதர்களாக உறவை ஏற்படுத்தும் உத்தமர்களாக வாழ உறுதி எடுப்போம். ஏதோ கடமைக்காக கலந்து கொள்ளாமல் இயேசுவின் சிலுவை பாதை நம் வாழ்க்கைக்கு பாதையாக அமைய வேண்டும் என்ற சிந்தனையோடும் இறை மனித உறவை வளர்க்கும் ஆர்வத்துடன் பங்கேற்றால் நமது தனி வாழ்வும் பொது வாழ்வும் நிச்சயம் மாற்றம் பெறும். சிந்திப்போம், செயல்படுவோம். நம்பிக்கை தரும் சிலுவையே நீ மரத்தில் சிறந்த மரமாவாய். உன்னை போன்று களைப்பு கனியை இந்த காவும் ஈந்திடுமோ. இனிய சுமமிய இனியாணியால் இனிது தாங்கும் மரமே நீ. மாட்சிமிக்க போரின் வெற்றி விருதை நாவே பாடுவாய். உலக மீட்பர் பலியதாகி வென்ற விதத்தை கூறியே சிலுவை சின்னமதை புகழ்ந்து
ஜெயத்தின் கீதம் ஓதுவாய். நம்பிக்கை தரும் சிலுவையே, நீ மரத்துள் சிறந்த மரமாவாய். உன்னை போன்று தலைப்பு கனியை எந்த காவமும் மீந்திடுமோ. நன்றி, வணக்கம். அடுத்ததாக நேவிஸ் பிலிப் அவர்கள் உங்களோட சிந்தனையை தாருங்கள். வணக்கம். திரு விஜயா நடேசன் அவர்களுக்கும் பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் நச்சிந்தனை வழங்க இருப்பவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகளுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடரென்று 1860 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள், அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். இந்த வார்த்தைகள் இறைவாக்கினர் ஏசாயாவின் எச்சரிக்கை அறைகூவல். இன்றைய நற்செய்தியில் இயேசு கூறுகின்றார், நான் போனபின் நீங்கள் என்னை தேடுவீர்கள், நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. இறைவன் நம்மை விட்டு பிரிந்த பிறகு, இறையருள் அவரது பேரிரக்கம் நம்மை விட்டு விலகிய பிறகு அவரை தேடி என்ன பயன்? எனவே வாய்ப்புள்ள போதே அவரை தேடுவோம். இத்தவக்காலம் அவரை தேடுவதற்கான நல்லதொரு காலம். கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்னும் உணர்வு நம்மில் ஆளப்பட வேண்டும். கடவுளின் குரலை நம் உள்ளத்திலும் வாழ்வு அனுபவத்திலும் நாம் கேட்டு உள்வாங்கும் போது அக்குரல் நம் இதயத்தில் ஒலித்து கொண்டே இருக்கும். கடவுளை தவிர நிரந்தரமென இவ்வுலகில் ஏதுமில்லை. மனிதருக்கு இறைவன் தந்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் நித்திய சீவியம். கிறிஸ்துவின் தியாகத்தால் இது நமக்கு தரப்படுகின்றது. ஆனால் மனிதர் நாம் இதனை மறந்து நிரந்தரமற்ற இவ்வுலக காரியங்களை நமதாக்க நாளும் அலைந்து அல்லாடிக்கொண்டு இருக்கின்றோம். நிரந்தரமற்ற உலகிற்கு நாம் கொடுக்கும் முக்கியத்துவம் நிரந்தரமான மறு உலக வாழ்க்கை கொடுக்காமல் இருப்பது நம்மை படைத்த இறைவனை அவமதிப்பதாகும். இறைமகன் மனிதனாகி தம்மை தாழ்த்தி சிலுவை சுமந்து அவமானப்பட்டு காயப்பட்டு பாவ வாழ்க்கையிலிருந்து நம்மை மீட்க தம் உயிரையும் தியாகம் செய்த அந்த அளவில்லாத அன்பை நாம் நினைத்து பார்க்கின்றோமா? இவ்வுலக இன்பங்களுக்கும் பழகிவிட்ட உறவுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். ஆனால் படைத்தவரை அன்பு செய்ய தயங்குகின்றோம். நாம் மகிழ்ச்சியாயிருக்க எல்லாவற்றையும் படைத்த இறைவனை உதறிவிட்டு அவர் படைத்தவற்றை நமதாக்க முயல்கின்றோம். இத்தவக்கால இறுதி நாட்களில் இருக்கும் நாம் நம் பாவங்களுக்காக மனம் விரும்பி இறைவனோடு ஒப்புரவாகுவோம் என்று கூறிக்கொண்டு, உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டல் இறை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு, இன்றைய நாட்களில் இந்த உலக அமைதிக்காக நாங்கள் வேண்டுவோம். உலக மக்கள் அனைவரும் மன அமைதியும் சமாதானமும் சாந்தியும் பெற்று மன அமைதியாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன் வியாக்கா அவர்களே மற்றும் மற்றவர்களை வரவேற்றபடி. நன்றி, வணக்கம். அடுத்ததாக அனா அவர்கள் உங்களுடைய நச்சினையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய நாளில் இணையச் செய்த இறைவனுக்கு கோடான கோடி நன்றியை கூறிக்கொண்டு பாமுகம் தொலைக்காட்சியில் இணைந்திருக்க அத்தனை உறவுகளுக்கும் எனது காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, சீரோன் ஊரைச் சேர்ந்த சீமோன் இயேசுவுக்கு உதவுகின்றார். பாரமான சிலுவையை தூக்கிக் கொண்டு கல்வாரி நோக்கி நடக்க இயேசு மிகவும் கஷ்டப்படுகின்றார். எல்லோராலும் கைவிடப்பட்ட வேதனை, தலையில் இருந்த முள்முடி, சாட்டை அடிகளால் உடலில் உருவான காயங்கள் தரும் வேதனை, உடலில் சோர்வு, கால்களின் தளர்ச்சி, தள்ளாடி தடுமாறி கல்வாரி நோக்கி பயணிக்கின்றார். எங்கே இயேசு இறந்து விடுவாரோ என்று நினைத்து கொண்டிருக்கும் போது, அந்த பயம் அவர்களை ஆட்கொள்ளும் போது அவ்வழியே ஒரு சீமோன் அங்கே வருகின்றார். படை வீரர்கள் அவனை பிடித்து இயேசுவின் சிலுவையை சுமக்க வற்புறுத்துகின்றார்கள். எந்த ஒரு தயக்கமும் இன்றி இயேசுவின் சிலுவையை சீமோன் சுமந்து செல்கின்றார். நாம் நமது அன்றாட வாழ்வில் எத்தனையோ பாரமான சிலுவைகளை சுமந்து செல்கின்றோம்.
எண்ணற்ற மக்களை சந்திக்கின்றோம். பசியால், பட்டினியால், குடும்ப பிரச்சனையால், தனிமையால், நோயால், வேலையின்மையால் கஷ்டப்படும் எத்தனையோ உறவுகளை நாங்கள் பார்க்கின்றோம். இன்று போரினால் பாதிக்கப்பட்ட நாடுகளில் வீடின்றி, இருக்க இடமின்றி, உடையின்றி, உறவுகளை இழந்த நிலையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாம் உடை உடுத்துபவர்களை பார்த்து சில வேளைகளில் நாங்கள் நினைப்பதுண்டு, என்ன இவர்கள் அசிங்கமாக உடுத்துகின்றார்கள், என்ன இவர்கள் அரைகுறையாக நிற்கின்றார்கள் என்றெல்லாம் நாங்கள் ஏளனமாக பார்ப்பதுண்டு. ஆனால் அவர்களுக்கு ஒரு முறையாவது நாங்கள் உடையோ உணவோ கொடுத்து உதவ வேண்டும் என்ற அந்த எண்ணம் எங்களை விட்டு மறைந்திருக்கின்றது. நாங்கள் சுயநலவாதிகளாகவே வாழ்ந்து பழக்கி கொண்டோம். மற்றவர்கள் ரோட்டில் நாங்கள் செல்லும் போது ஒருவர் கீழே விழுந்தால் நாங்களும் மற்றவர்களுடன் சேர்ந்து வேடிக்கை பார்ப்பவர்களாகத்தான் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம் என்று நினைக்கின்றேன். அதில் இருக்கின்றது ஒரு உவமை, நல்ல சமாரியன் உவமை. நல்ல சமாரியன் உவமையை நாங்கள் எல்லாரும் படித்திருப்போம், பல முறை படித்திருப்போம், வயதான பிறகும் படித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நல்ல சமாரியனாக நாங்கள் யாரும் இங்கு இல்லை. ஆகவே நாங்கள் மற்றவர்களுக்கு எங்களிடம் இருப்பதை சிறு புலியாவது மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி செய்யவும், போர் சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்காக நாங்கள் சுபம் செய்யவும், கொடுக்கவும் எங்களுக்கு தாராள மனதை தர வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டு இந்த நாளை தந்த இறைவனுக்கு நன்றியை கூறி, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. நன்றி, வணக்கம். அடுத்ததாக பாலன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். நன்றி சோதரி. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படியே அன்பு சகோதரர் பாமோத்தின் அதிபர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் பாமோத்திற்குடன் சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்றும் பாமோத்தை பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான காலை வழக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சூழ்நிலைகளையும் விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் சர்வவல்லருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு தண்டல் நீச்சமோட்டை வேலுப்பிள்ளை பாலன் இந்த கிறிஸ்தவ இலக்கம் சோதரி 762 சொல்லிக்கொண்டு வளமை போல பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாட்டுல யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 9-20 முடிய. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது மோசே ஆரோனை பார்த்து, நீ இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரையும் நோக்கி கர்த்தருடைய சந்நிதியில் சேருங்கள், அவர் உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டார் என்று சொல் என்றான். ஆரோன் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாருக்கும் இதை சொல்லுகிற போது அவர்கள் மனாந்திர திசையாக திரும்பி பார்த்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது. நேற்று வரை கர்த்தர் மோசையை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன், நீ அவர்களோட பேசி நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியங்காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடி கொண்டது. விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்திரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியந்தனையாக தரையின் மேல் கிடந்தது. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு
புசிக்க கொடுத்த அப்பம். கத்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால், அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள். உங்களில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்தின்படி அவனவன் தன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன் என்றான். இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள். பின்பு அதை ஓமரால் அளந்தார்கள். மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. அவரவர் தாங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். மோசே அவர்களை நோக்கி, ஒருவனும் விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்க கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும், மோசேயின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான். தொடர்ச்சி சோதரி நாளைக்கு தொடர்புன்னு சொல்லிக்கொண்டு கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன். இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன். உன்னாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உன்னாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அன்பை பாட பாட என் இதயமெல்லாம் இனிக்குதையாமேன். அன்பை பாட பாட என் இதயமெல்லாம் இனிக்குதையா. இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன். நான் உம்மைத்தான் தேடுகிறேன். உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே. உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே. பாதம் நான் அமரணுமே, சித்தம் அறியணுமே. பாதம் நாம் அமரணுமே, சித்தம் நாம் அறியணுமே. சித்தம் நாம் அறியணுமே. அன்பான இயேசுராஜனுக்கு கோடான கோடி நன்றியை சொல்லிக்கொண்டு, தகப்பனே, பிரியான மார்க்கமாக உனது பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் இயேசப்பா உங்களுடைய தூதர்களை அனுப்பி நீங்கள் ஒவ்வொரு ஆத்மாக்களையும் பேர் பேராக பாதுகாத்துக் கொள்ளவனு ஜெபிக்கிறேன் தகப்பனே. மற்றும் தகப்பனே, இந்த நாளில் தூதருடைய பிரசன்னம் பாதுகாப்பாக வழித்து கொண்டிருப்பதற்காகவும் கோடான கோடி நன்றி ராஜா. இல்லை மாசி வரைங்க எடுத்துங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. அதுக்காக நன்றி சொல்லும் தகப்பனே. மற்றும் ராஜா, உலக ரீதியில் இந்த நாடுகள் தச்சமைய போர் நடக்குவ ராஜா. அந்த நாடுகளில் நிரந்தர சமாதானத்தை கொண்டவனு ஜெபிக்கிறேன் தகப்பனே. அந்த நாட்டின் அதிபர்களோடும் இராணுவ தளபதிகளோடு நீங்கள் பேசுங்க ராஜா. நீங்கள் பேசுங்க, நிரந்தர சமாதானத்தை கொண்டு வாங்க ராஜா. இந்த போர் மேகங்கள் நீளாத வண்ணம், நீண்டு போகாத வண்ணம் ராஜா. இறுதியாக தகப்பனே, நிரந்தர சமாதானத்தை கொண்டு வாங்க ராஜா. நிரந்தர சமாதானம் கொண்டு வர முடியும் ராஜா. சர்வ வல்லமுள்ள தேவகுமாரனால எல்லாமே ஆகும் ராஜா. ஒரு விஷயம் மனதுருகி தகப்பனே, தப்பிதாங்க பாவல மன்னித்து இருந்த சமாதானத்தை கொண்டு வாங்க ராஜா. இதுவரை மரித்த சிறுவர்கள் சிறுமிகள் உட்பட அனைத்து ஆத்துமாக்களுக்கும் நித்திய இழப்பாறுல கொடுங்க ராஜா. நித்திய இழப்பாறுல கொடுத்து அவருக்கு ஆத்மா சாந்தியை கொடுங்க தகப்பனே. ஆத்மா சாந்தியை கொடுங்க. குடும்பங்களை ஆட்டி தேட்டி அறவடைங்க, ஆறுதல் படுத்துங்க. நான் சொன்ன தகப்பனே, மற்றும் பாமோத்தில் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் அனுதினம் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி
அவர்கள் செல்லுமிடமெல்லாம் கூடவே இருந்து அவர்களை பாதுகாப்பாக வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இயேசப்பாவிடம் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு விடவரன் சகோதரி, நன்றி, வணக்கம். நன்றி பாலன் அவர்களே, உங்களுடைய நச்சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ஜேம்ஸ் ஆல்ஸ்டன் அவர்கள், உங்களுடைய நச்சிந்தனையை தாருங்கள். வணக்கம். இன்றைய நாள் இறைவன் தந்த புதிய நாள். இந்த நாளிலே இறையாட்சியும் அருளும் நிறைந்திருக்க திரையிலே இசைந்து சென்ற நெவிஸ் பீரிஸ், ஜெயா நடேசன், அனா, டேவிட் ஆண்டனி, பாலன் வேலுப்பிள்ளை மற்றும் இசையவிருக்கின்ற வஜிதா முகமட், ராகவி கலைவாணி அவர்களுக்கும் இதனை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நல்வாழ்த்துக்கள். அதாவது நெவிஸ் பீரிஸ் அவர்கள் இங்கு ஒரு வார்த்தை ஒன்று குறிப்பிட்டார். ஆண்டவரை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தேடுங்கள். இதை நாம் இன்றைய சிந்தனையாக எடுப்போம். நாம் போகும் வழியிலே ஆலயம் இருக்கிறது, ஆண்டவனை தேடுவோம். ஒரு கார் இருக்கிறது, ஒரு 50 கிலோமீட்டருக்கு அங்காலே ஒரு கோவில் இருக்கிறது, அங்கே போய் வருவோம், ஆண்டவனை தேடுவோம். ஆனால் ஆண்டவன் எங்கே இருக்கின்றான்? எல்லோருக்கும் பெரிய கேள்வியாக அமைகிறது. வெண்ணிலா மண்ணிலா? ஆண்டவனை தேடி கரம் குவிக்கின்றோம் ஆண்டவனை என்று விண்ணை நோக்கி. மண்ணிலே இருக்கின்ற இறைவனை நாம் தெரிந்து கொள்வதில்லை. ஆண்டவன் எங்கே இருக்கின்றான்? அதுதான் விண்ணுலகம். அப்படியானால் ஆண்டவன் எங்கே இருக்கின்றான் என்றால் விண்ணுலகமும் இங்கேதான் இருக்கின்றது. இந்த வேளையிலே நம்முடைய சிந்தனையிலே இறைவன் தன்னை பணியினூடாக வழி நடத்துகின்றார். இதிலே இன்றைய நாளிலே வாணிமோகன் அவர்களை நாம் தெரிவு செய்து பார்ப்போம். அவருடைய பணி என்ன? இந்த இடத்திலே அவருடைய பணியை அவர் செய்வதனாலே நாம் இத்தனை பேரும் இங்கே இணைந்திருக்கின்றோம். அவர்களுடைய வாணிமோகன், நடமோகன் இவர்கள் தங்களுடைய பணியை செய்வதனாலே இந்த பணி, இந்த தளம் இயங்குகின்றது. எனவே இறைவன் எங்கே இருக்கின்றார்? நாம் செய்யும் பணிகளிலே நாம் இறைவனை சந்திக்க முடியும். ஒரு சிந்தனை ஒன்றை பாருங்கள். கைகால்கள் இல்லை. கேரளாவிலே இருந்த நிகழ்வு. கைகால்கள் இல்லை. அவர் தன்னுடைய காலினாலே கார் ஓட்டுகின்றார். ஆனால் தற்பொழுது காலினாலே கார் ஓட்ட வேண்டிய தேவை இல்லை. காரிலே எல்லாம் இருக்கிறது. அவர் கார் ஓட்டி அதற்கான லைசன்ஸை பெற்றிருக்கின்றார். நான் நினைக்கிறேன் கம்ப்யூட்டரிலே அதை வெளிப்படுத்தும் போது காலை டிரைவிங்ஸ் இதிலே காட்டி இருப்பார்கள். ஆனால் உண்மையிலே கால் தேவையில்லை. கால் இழந்தவர்கள் இங்கே டிரைவிங்ஸ் செய்கின்றார்கள், சாரதியாக இருக்கிறார்கள். அவர் எவ்வாறு இந்த இடத்திற்கு வர முயன்றது என்றால் தன்னுடைய பணியினுடைய சிறப்பு, என்னால் முடியும் என்ற எண்ணம். அந்த முடியும் என்ற எண்ணத்தினாலே பலர் இந்த உலகத்திற்கு பெரும்பாலான பணிகளை செய்கின்றார்கள். அதே போன்று ஒவ்வொருவரும் தங்களுடைய பணியை செய்வதனாலே இந்த தளம் இயங்குகின்றது. ஒவ்வொருவரும் தங்களுடைய பணியை செய்வதனாலே இந்த உலகம் இயங்குகின்றது. இன்று நான் வேலைக்கு போகின்றேன், இது இறைவனுடைய பணி என்பதை நாம் தெரியாமல் வேலையை நான் செய்துவிட்டு வருகின்றேன். ஆனால் அவர் வேலை செய்வதனாலே தான் இன்று இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறு எத்தனையோ பேர் தங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். குடும்பத்திலே, சமூகத்திலே, உலகிலே தங்களுடைய பணியை ஆற்றுகின்றார்கள். எனவே இந்த வேளையிலே இறைவனை நாம் எங்கும் தேடாமல் இறைவனை நாம் எமது அருகிலே தேடுவதற்கு, அதாவது நெவிஸ் பீரிஸ் அவர்கள் சொன்னது போல வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவனை தேடுவதற்கு இன்றைய நாள் எமக்கு தளம் தருகிறது. அன்பு நிறைந்த ஆண்டவா, அமைதியின் தூதுவனாய் என்னை பயன்படுத்தும். பகையுள்ள இடத்தில் பாசத்தையும், மனவேதனை உள்ள இடத்தில் மன்னிப்பையும், ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும், அவநம்பிக்கையுள்ள மனதில் நம்பிக்கையையும், இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும், துயரம் நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் வழங்கி எனக்கு அருள் புரியும்.
நான் ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும், பிறர் என்னை புரிந்து கொள்ள விரும்புவதை விட பிறரை புரிந்து கொள்ளவும், பிறருக்கு அன்பை அளிக்கவும் அருள் தாரும். இந்த வேளையிலே இன்றைய தினத்திலே பிறந்த தினத்தினை கொண்டாடுகின்றவர்கள், மகிழ்வான தினத்தினை கொண்டாடுகின்றவர்கள், என்னுடைய பிறந்த தினத்தினை யாராவது கொண்டாடுவார்களா என ஏங்குகின்றவர்கள், வைத்தியசாலையிலே இருப்பவர்கள், வயோதிக சாலையிலே இருக்கின்றவர்கள், என்னுடைய பிள்ளை ஒரு தொலைபேசி அழைப்பாவது எடுக்குமா என்று ஏங்குகின்றவர்கள், எம்முடைய நாட்டுக்காக போராடி கைகால்கள் இழந்திருக்கின்றவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த வேளையிலே இறையாட்சியின் சிந்தனையோடு இசைந்து நிற்கின்றோம். அனைவருக்கும் இறைவன் ஆசியும் அருளும் அருள வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஜேம்ஸ் அல்சன் அவர்களே, உங்களுடைய நச்சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக வஜிதா முகமட் அவர்கள் உங்களுடைய சிந்தனையை தாருங்கள். அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் பாராட்டுகளையும் கூறிக்கொண்டு எனது சிந்தனையாக பணி பற்றி சகோதரர் ஜோன்சன் அவர்கள் கூறியிருந்தார். பணிகள் என்பது இரண்டாக பிரிக்கப்படுகின்றது. ஒன்று மனிதருக்கு மனிதன் செய்கின்ற பணி, அது மானிடத்தில் மனிதர்களாக இறைவன் வந்து இங்க செய்வதில்லை. இறைவன் எங்களை மனதை இறக்கி செய்ய வைக்கின்ற ஒரு பணி, அது சேவையாக இருக்கட்டும், உதவியாக இருக்கட்டும், பல பக்கங்களாக பிரிந்து செல்லும். இரண்டாவது பணி இயற்கையின் பணி. அதை இறைவன் அழகாக கூறுகின்றான். அதை அல் குர்ஆன் எவ்வாறு கூறுகின்றால், வானம் பூமியை அல்லாஹ் படைத்தான், அவன் அனைத்தையும் குறிப்பிட்ட காலத்துக்குள் அளிக்கப்பட்டு விடும், அவை ஒன்றோடு ஒன்று அழகாக தனது வேலையை செய்து கொண்டிருக்கின்றன. வானம் மற்றும் பூமி தற்செயலாக படைக்கப்படவில்லை, மாறாக அல்லாஹ் அனைத்தையும் உண்மையாக படைத்துள்ளான். இப்ப இந்த படைப்பு குர்ஆன் என்ன சொல்லுதுன்னா, இந்த வானத்தையும் பூமியையும் படைப்பதற்கு இறைவன் 6 நாட்களை எடுத்துக்கொண்டானாம். 6 நாட்களை எடுத்துக்கொண்டான். அத்தாட்சி உள்ளது, இந்த இயற்கை இளங்களுக்கு அத்தாட்சிகள் உள்ளது. நாங்கள் அதை அறிவுள்ளவர்களாக நாங்கள் சிந்திக்கும் போது அதில் அறிவையும் நம்பிக்கையும் வைத்து சிந்திக்கும் போது அங்கு அத்தாட்சி உள்ளது என்று சொல்லப்படுகிறது. இப்ப நாங்க அந்த வானத்தை எடுத்து பார்த்தோம்னா அதுல பாருங்க, சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு, நட்சத்திரங்கள் இருக்கு, கோள்கள் இருக்கு. அவை எல்லாம் எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிரயோசனமாகத்தான் இருக்குது. அவைகள் எல்லாம் அந்த இறைவனின் நிர்வாகத்தின்படி, அது இறைவனின் ஆட்சியின்படி அழகான முறையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு பணியாகத்தான் பார்க்கிறது. அது ஒன்றொன்று மாறி இருக்கும்டா. ஒரு நாளைக்கு சூரியன் உதிக்காட்டி அந்த உலகமே இருட்டா போயிடும், அந்த பூமியே இருட்டா போயிடும், எதுவுமே இயங்காது. அதே மாதிரி சூரியன் இந்த சந்திரன் வராட்டி பாருங்க, அப்படியே இதா போயிடும். அவ்வாறுதான் அந்த இது இருக்கப்படுகின்றது. அதுல என்ன சொல்றதுன்னா, விண்வெளியை பற்றி அல் குர்ஆன் எப்படி சொல்கின்றதுண்டா, அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டுகின்றானோ அவருடைய நெஞ்சை விசாலப்படுத்தியுள்ளான். அவ்வாறே ஈமான் கொண்டவருக்கு, ஈமான் என்றால் நம்பிக்கை, அவர் வானத்தில் ஏறுபவனின் இதயம் போல நெஞ்சை சுருங்க வைக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆதாரம் அல் குர்ஆன் 6.125. விண்வெளியில் பயணம் செய்யும் பொழுது கொஞ்சம் இதயம் சுருங்கக்கூடிய தன்மை இருக்கிறது என்பதை இப்பொழுது விஞ்ஞானங்கள் கண்டுபிடித்திருக்கு. அன்று 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இதை அல் குர்ஆன் எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றது. மனிதன் மேலேறி செல்லும் போது, விண்ணில ஏறி செல்லும் பொழுது இதயம் சுருங்கக்கூடிய தன்மையை பெற்றிருக்கிறது. அதைத்தான் ஈமான் கொள்ளாதவர்கள், நம்பிக்கை கொள்ளாதவர்கள், மற்றவர் மேல் இரக்கம் கொள்ளாதவர்கள் இதயங்கள் சுருங்குகின்றன என்று இந்த விண்வெளிக்கு சமனாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போல விண்மீன்கள் பற்றி அல் குர்ஆன் பேசுகின்றது. இப்ப அல்லாஹ் பிரபஞ்சத்தை படைத்துள்ளான். அதில் வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் அனைத்தையும் அவனே ஒன்றன் பின் ஒன்றாக அழகாக இயங்கும்படி வைத்துள்ளான். அதை உங்களுக்காகவே படைத்துள்ளான். அவை நிச்சயமாக அதில் உங்களுக்கு அத்தாட்சிகள் இருக்கின்றன, அறிவோடு நம்பிக்கையோடு இங்கு பாருங்கள் என்று சொல்லப்படுகின்றது. இந்த நட்சத்திரங்களை நாங்க பார்த்தோம்னா, இறைவன் நட்சத்திரங்களை சும்மா படைக்கல, விஞ்ஞானம் இப்பதான் வந்தது. அந்த காலத்துல தரையிலும் பூமியிலும் உங்களை வெளிச்சத்துக்கு வழிகாட்டியாக உங்களுக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது சொல்லப்படுகிறது. அது அல் குர்ஆன் சூரா
இஹ்லாஸ் என்ற சூறாவில் சொல்லப்படுகின்றது. அது ஒன்றன் பின் ஒன்றாக நீங்குகின்றது என்று சொல்லப்படுகின்றது. அதுல பார்த்தோம்னு சொன்னா இப்ப விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கிறது என்னன்னு சொன்னா அந்த காலத்திலே எல்லாம் மாலுமிகள் இந்த விண்வெளிகளின் மூலமாகத்தான் கடலில விண் விளக்குகளை நிறுவுவதற்கு இந்த விண்வெளிகள் விண்மீன்கள் பயன்படுத்தப்பட்டது என்று. அப்ப அந்த காலத்துல அதுவும் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. துல்லியமான சுற்றுப்பாதையில் அவைகள் இயங்குகின்றன. அவை தவறுகின்ற போது உங்களுக்கு அங்கு ஒரு இந்த முக்கியமான முரண்பாடுகள் ஏற்படும் என்று சொல்லப்படுகின்றது. பூமியை உருண்டையாகவும் நீள்வடையமாகவும் அல்லாஹ் படைத்துள்ளான். அது அது ஒரு உருண்டை எப்படி நிற்கும் என்று சொன்னால் அங்கு மலைகள் உங்களுக்கு அங்கு மலைகள் இது கூடாரம் போல் இருக்கின்றதாம். அதுக்கு கீழே வேர்கள் உள்ளது, மலைகளின் கீழ் வேர்கள் உள்ளது என்று குர்ஆன் கூறுகின்றது. அந்த வேர்கள் இருக்குதா, மலைக்கு கீழே வேர்கள் இருக்குதாம். ஏண்டா அந்த பூமிய ஆட அசையாம இருப்பதற்காக, அந்த பூமியை நிலைநாட்டப்படுவதற்காகத்தான் இந்த மலைகள் நிறுவப்பட்டது என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அதுல இந்த கோள்கள் தத்தமது பாதையில் நீந்துவது போல 7 வானங்கள் இருக்கிறதாம். அதே போல பூமி ஒன்றுதான். இதை அல் குர்ஆன் ஆதாரத்தோடு 65.12 அத்தியாயத்தில் கூறுகின்றது. இது விரிவடைந்து சிதறுமாம். இந்த பூமி அந்த கோள்கள் எல்லாம் சிதறுகின்ற காலம் வரும். அப்பொழுது இயற்கையில் மாற்றங்கள் வரும். அது இந்த இறுதி நாளுக்கான அடையாளமாகவும் கூறப்படுகின்றது. இறுதி நாளுக்கான அது இயற்கையோட மனிதன் முரண்படும் பொழுது அந்த இயற்கை அழிவுகள் ஏற்படுவதற்கான காரணமாக ஏற்படுகின்றது. மனிதன் இதயம் அப்படி இரும்பு மாதிரி இறுகி போயிடுமா. பூமிக்கு கீழே வைத்திருக்கின்ற இரும்புகள் மாதிரி அந்த மனிதன் இதயங்கள் இறுகும் பொழுது, இப்பொழுது பார்த்தோம்னு சொன்னா அநியாயமாக இயற்கைகளை மனிதன் தானே அழித்துக் கொண்டிருக்கின்றான். ஏதோ ஒரு வகையில ஒரு நகரத்தை உருவாக்குவதாக இருக்கட்டும், பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு அழகான கட்டிடம் கட்டுவதாக இருக்கட்டும், எப்படி பார்த்தாலும் இயற்கையை மனிதர்கள் தான் அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது அவர்களுக்கான அழிவுக்கான காரணம் என்று சொல்லப்படுகிறது. அது உலக அழிவுக்கான அத்தாட்சியாகவும் கொள்ளப்படுகின்றது. எனவே நாம உலக அழிவு நாளில் வானம் பூமி மாற்றப்படும் என்று அல் குர்ஆன் ஆணித்தரமாக கூறுகின்றது. நிச்சயமாக வானமும் பூமியையும் படைத்தவன் இறைவன் ஒருவனே. அறிவாளிகளுக்கு இது சான்றும், நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் இது அத்தாட்சி உள்ளது என அல் குர்ஆன் கூறுகிறது என்று கூறிக்கொண்டு, இறைவன் எங்களுக்கு அழகான ஒரு இயற்கையை தந்திருக்கிறான். அது இயற்கையை இறைவன் படைத்துக் கொண்டிருக்கிறான். அதே போல மனிதர்களுக்கு செய்யக்கூடிய பணிகள் இருப்பது போல இயற்கைக்கும் எங்களுக்கு ஒரு பணி இருக்கிறது. அதை நாங்கள் பாதுகாக்க வேண்டியது மனிதரான எங்களோட கடமையாகவும் இருக்கிறது என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். இணைப்போடு இணைந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் அதிபர் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை குறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி. சிந்தனைக்கு பணியை பற்றி இயற்கையை பற்றி கூறியிருந்தீங்க. சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு வழிதா. அடுத்ததாக நாங்கள் செல்வி அவர்களின் சரங்களை பற்றி அவருடைய கையில் பொறுப்பை ஒப்படைத்து நாங்கள் விடைபெற்றுக் வணக்கம் அக்கா. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மிக சிறப்பாக கிறிஸ்தவ சிந்தனையும் வஜிதா இஸ்லாமிய சிந்தனையும் தந்திருக்கிறீர்கள். எல்லோருக்குமே வாழ்த்துக்களை கூறி தமிழருக்காக இது கொண்டாக்கி இல்லை, என்ன காரணம் இணையவில்லை. அதிபர் அவர்கள் ஆரம்பித்து வைத்தார். ஓகே சரி. இப்பொழுது அடுத்ததாக யோகா நிகழ்வுகள் ஆரம்பமாக இருக்கின்றது. அதன் பின் வேகமாக நீங்கள் இன்று இப்ப 9:45 நிமிடம் எடுத்து விட்டீர்கள். மற்ற நிகழ்வுகளை கருதி கொண்டு இன்னும் நீங்கள் கொஞ்சம் குறுக்கி சொன்னீர்கள் என்றால் எல்லோருக்கும் சிறப்பாக இருக்கும் என்று கூறி இப்பொழுது யோகாவிற்காக ஜெயமலர் அவர்களும் உணர்ந்திருக்கிறார். வணக்கம் ஜெயமலர். வணக்கம் அக்கா. வணக்கம். ஒரு தட்டி கொடுத்து விடலாம் தானே சமயங்களை நன்றாக செய்திருந்தார்கள் எல்லாரும். ஒரு கேள்வி, பாலன் சொன்ன அந்த ஒமர்ஸ் அளவு என்றா என்னென்று மற்றவர்களுக்கு தெரியுமா? என்ன பாலன் சொல்லியிருந்தார் ஒரு ஒமர் அளவு, அப்புறம் ஒமர்ஸ் அளவு என்று. அது என்னண்டா இடையூறு மன்னிக்கவும். அது என்னன்னு சொன்னா அவர் சொல்றது அவியட அந்த வேற பைபிள், எங்களுடைய பைபிள் வேற, அவியட நாங்கள் இப்ப ஒன்று லூக்கா ஒன்று யோவான் அப்படி சொல்லுவோம். அவிய சொல்றது வேற. அது விளங்கினது எனக்கு கூடுதலா எல்லாருக்கும் விளங்கி இருக்கும் நினைக்கின்றேன். இல்ல அந்த அளவுக்கு என்ன, அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேக்குறேன், அது பொருள் என்னன்னு புரிஞ்சிருக்குன்னு
அந்த பொருள். சரி பாரன், அப்ப நீங்களே சொல்லி முடிங்க. நீங்களும் தெரியாதென்றால் சிறியாருக்கு பிரச்சனை வரும். இந்த பழைய காலத்துல அந்த அந்த சொல்லி பாவிச்சிருக்கேன். மோமரன்னு சொன்னா நினைக்கிறேன் இந்த அளவண்ட குத்தாரு அந்த பேணியில இழப்புல அரிசி ஒரு கொத்தரிசி ஒரு சுண்டளவா இல்ல நினைக்கிறது அல்ல, தெரியுமான்னு கேட்கிறேன். இல்ல தெரியாது என்னண்டா ஒரு ஓமர் அளவுன்னு சொன்னா அந்த பானத்துல இருந்து முடிந்த அப்பம் அந்த வரிசி கத்தர் வரிவிச்சு தான் கொடுத்தாரு வீட்டுக்கு இஸ்ரேல் மக்களுக்கு. அதை கேக்குறீங்களோ? என்னன்னா அது அப்பம் ஒரு இறைவன் அப்பத்தை வானத்துல இருந்து விழுத்தினார். அப்ப இறைவன் விழுத்தி போட்டார். ஒரு ஆளுக்கு நீங்கள் ஒரு அப்பம் எந்த கணக்கின்படி எடுக்கணும். அதைத்தான் அவர் ஒரு ஓமர் என்று சொல்றார். ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு அப்பம், ஒரு ஆளுக்கு ஒரு அப்பிள், ஒரு ஆளுக்கு ஒரு தேசிக்காண்ட மாதிரி அது ஒரு ஆளுக்கு ஒரு ஒன்றதை அந்த ஓமர் என்றதை சொல்றாரு. 1 to 1 ஒரு ஆளுக்கு தேவையான அளவு, ஒரு ஆளுக்கு தேவையான அளவு மட்டும்தான் அதுல எடுக்கணும். மற்ற கூட எடுக்க கூடாண்ட மாதிரி. ஆனா அது தமிழ் சொல்ல இல்ல, தமிழ் சொல்ல. அதே பாலன் அவர்கள் கவனத்துக்கு அது நீங்க தேடி முதல் நாளே தயாரிச்சு அதுக்கான விளக்கத்தை தெரிஞ்சு கொண்டு செய்தீங்கன்னா எல்லாருக்கும் பொதுவாக இருக்கும். இருக்கலாம் அது தமிழ்ல சொல்லலாம், தமிழ்ல ஓமர் அளவு என்பது 2,2 லிட்டர் அல்லது 1,10 எப்ப அளவு கொண்டது ஓமர் அளவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க நேரத்தில் தேடினீங்களா? ஆம் ஆம். சரி, அப்படி வாழ்ந்தவர்களும் தேடலாம். எல்லாரும், நான் உட்பட புரியாத பாசைகளை சொல்லி மற்ற ஆட்களுக்கு தெளிவில்லாமல் கொண்டு போறதை விட ஒரு தேடல் செய்து அதை அப்படியே கொண்டு வராம தேடல் செய்து விளக்கம் தருவது நல்லது. மற்றபடி சிறப்பு, எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பு அப்படின்னு சொல்லியும் அவர்கள் கேட்காம கூட எடுத்துட்டு எல்லாம் நாட்டம் எடுத்துட்டு அது பிறகு பின்னால வர்ற கதை இல்லை. அது ஓகே. அந்த சாப்பாடோடு கேட்க முந்தி எடுப்பேன். 2 மாசம் பண்ணி விடும் சில பேர். ஐரோப்பால சொன்னா எப்படி லீட்டர்ல வருமோ? 2,2 லிட்டர் அப்படி வராது, கையளவைத்தான் சொன்னார்கள். ஒரு ஆள் ஏந்தக்கூடிய அளவை அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். இப்போது நீங்கள் அது இணையத்துல தோழி அது இவ்வளவு அளவை குறிப்பிடுவார்கள் என்றது. இப்ப எத்தனை மில்லி மீட்டர், எத்தனை இதுல இருக்குதுமோன்னா அந்த அதாவது ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு தேவையான உணவு தானிய அளவு அதைத்தான் ஜெயமலர் அவர்களும் அண்ணா அவர்களும் சொன்னார்கள். ஆனா நான் என்ன கேட்கிறேன், இந்த உமர் என்ற வார்த்தைக்கான விளக்கம் அது ஒரு பிறமொழி தானே, அதுக்காண்டித்தான் சொன்னார். அதை சொல்பவர்கள் முதல் நாளே ஒரு தேடல் செய்து. இடையூறுக்கு மன்னிக்கவும். என்னன்னா இப்ப புதியசாக வந்த பைபிளில புதிய இதுகள்ல வேற வார்த்தைகள் இதெல்லாம் எடுக்கப்பட்டு தெளிவான வார்த்தைகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. அது புத்தகம் அடிச்சு காசு உழைச்சாக்கின்ற பிரச்சனை. நான் என்ன கேட்கிறேன்னா, அதை எடுத்து நாங்கள் பொது வழியில படிக்கிற போது நமக்கே விளக்கம் இல்லாமல் புத்தகம் சொல்லுதுன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்றது, இப்ப நான் தான் பாலனாக இருந்தால் உமர் அளவில் ஒரு உமர் கொடுத்திருந்தார்கள், அதையும் மீறி அதாவது உமர் என்ற வார்த்தைக்கு சரியான பதம் தெரியவில்லை, தேடுவோம் என்றுதான் சிந்தனையை நான் தொடர்ந்திருப்பேன். பிறமொழிகளை கொண்டு பூத்திட்டு இப்ப என்ன இறைவன் நாடினால் என்றால் அதுக்கு பிறகு நாங்கள் அரபி மொழியில சொல்ல பார்ப்போம். வணக்கம் என்றால் அது எல்லாம் சும்மா தேவையில்லாத புகுத்தல்கள். பொது வழிகள்ல அதை பயன்படுத்தக்கூடாது. அதுக்காண்டிதான் நான் சொல்ல சொன்னேன் என்றால் அதை அளவாக இது தேடல் செய்தும் எனக்கு தெரியவில்லை என்றால் எனக்கு இருக்க அர்த்தம் தெரியவில்லை, தெரிந்தவர்கள் கூற கடவர் என்றிட்டு தொடரலாம். நாங்கள் அவ இன்னும் ஒருவர் உமர் என்ன நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று 2.5 லிட்டருக்கு சமமானது என்று ஒருவர் சொல்லி போட்டு போவார். அப்ப எங்களுக்கு கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் இன்னும் ஒருவர் தேடியதனுடைய அறிவு பகிரப்படும் என்பதற்காக சொன்னேன். அந்த நேரத்தை கடத்தாமல் அந்த நேரத்துக்கு பயனுள்ளதாக விஷயங்களை கொண்டு வரது நல்லது. பாலனவர்கள் நீங்கள் கவனிக்க வேணும், புத்தகத்தை அப்படியே வாசிக்க கூடாது. வாசிக்க வேணும் என்று கட்டளை இருந்தால் அதுக்கு தமிழ் பதத்திலும் விளக்கத்தை தாங்க. நன்றி, தொடர்வோம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தவமலர் அவர்கள் இரவு அழைத்திருந்தார், தனக்கு கண்ணுல அப்பாயின்மெண்ட் இருக்குது என்று சொல்லி அப்ப நான் பிரச்சனை இல்லை, ஆனால் 2 பேரும் பொருட்படுத்திங்களே நடந்ததுன்னு சொல்லி ஆஞ்சனம் இல்லை, பிரச்சனை இல்லை, இறைவன்
பார்த்து கொள்வான். இன்று இறைவன் தான் கொள்வார், பார்த்து நடத்தினார். கொண்டார். இன்று இறைவன் தான் நிகழ்ச்சியை நடத்தினார். ஆமா, அஞ்சலோட்டமா போயிட்டு இறைவன் நிகழ்ச்சியை நடத்தட்டும். இறைவா நீங்கள் நேரத்தையும் கவனித்து அடுத்த நிகழ்வை இறைவா நேரத்தையும் நீங்களே கவனித்துக் கொள்ளுங்கள். ஆமென். நன்றி அதிபர் அவர்களே. இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது இளையோர் யோகா தர்ஜினி அவர்களின் நிகழ்வு. இப்பொழுது வாணிமோகன் இணைந்திருக்கிறீர்கள். ஜெயமலர், நேவி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம். இன்று வாணிமோகன் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களா அல்லது செய்யட்டும்? கொஞ்சம் கூப்பிட்டா ஓடுவோம். ஓகே ஓகே, வேகமாக நாங்கள் கைவி எடுப்போம். ஜெயமலர் செய்யட்டும். யாராவது நாங்கள் எடுப்போம். ஓகே.